ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன ஃபவுண்டைன் ஆஃப் யூத் அப்படின்ற அட்வென்ச்சர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமா, விறுவிறுப்பா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் மூவி ஷேர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல தாய்லாந்து நாட்டை காமிக்கிறாங்க. அங்க நம்ம படத்தோட ஹீரோ ஸ்கூட்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. அந்த காலை அவர் கட் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டே போக இப்போ அவரை ஒரு காரக்காரங்க சுத்தி வளைக்கிறாங்க. அந்த கார்ல என்ன நபரும், டேய் என் பாஸோட பெயிண்டா ஆட்டிய போட்டுட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு நினைக்கிறியா? நான் கால் தானே நான் பண்றேன், ஏன் கட் பண்றேன், காலை எடு அப்படின்னு சொல்ல வண்டியோட வந்து போன் அட்டன் பண்ணக்கூடாது, அதனாலதான் அட்டன் பண்ணல. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இந்த பெயிண்ட் நீங்க வச்சு என்ன பண்ண போறீங்க? எங்கிட்ட இருந்தாலும் ரொம்ப சேஃபா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மழுப்பிக்கிட்டே இருக்க, நீ இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்ட, டே வெப்பனை எடுறா அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ ஒரே ஃபைட், ரன்னிங், சேசிங் சொல்லிட்டு ரொம்ப விறுவிறுப்பா காமிப்பாங்க. கடைசியில எப்பவும் போல ஹீரோ அவங்களுக்கு டிம்கி கொடுத்துட்டு ட்ரெயின்ல ஏறிடுறாரு. தொல்லை முடிஞ்சிச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பாஸ்க்கு ஹீரோ கால் பண்றாரு. நான் ட்ரெயின்ல ஏறிட்டேன், இதுக்கு அடுத்த பிரச்சனை இல்ல, நான் நம்ம இடத்துக்கு சேஃபா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்ச நேரம் தூங்குறாரு. அப்படி ஹீரோ தூங்கும் போது அவரோட கனவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை எடுக்கிறாரு. அந்த பொக்கிஷத்தோட பளபளப்பு அவரோட கண்ணுல தெரிய இப்ப டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறாரு. இதெல்லாம் கனவுதான். எதிரில ஒரு பொண்ணு இருக்கா. அவளும், உனக்கு தூக்கத்துல பேசுற பழக்கம் எல்லாம் இருக்கான்னும் போது, ஆமா ஆமா இருக்கு. ஆமா நீ யாருமா, எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேட்க, நான் ஷார்ட்டா உன்கிட்ட சொல்லிடுறேன், நீ வச்சிருக்கிற பொருள் ரொம்பவும் பொக்கிஷமானது, அதை எடுத்துட்டு உன்னை நான் போக விட மாட்டேன். உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு, நல்ல புள்ளியா அதை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா அடி வாங்கி கடைசியில உன்கிட்ட இருந்து அதை நான் புடுங்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீ சொன்ன ரெண்டு ஆப்ஷனும் எனக்கு பிடிக்கல, மூணாவது நான் ஒரு ஆப்ஷன் சொல்லவா? இங்க இருக்காங்களே என்னோட அடியாட்கள், பார்க்க டம்மியா தான் இருப்பாங்க, ஆனா அவனுக்கு உன்னை புரட்டி போடுவாங்க. சோ நீ பார்க்கவும் பாவமா இருக்க, அதனால இங்க இருந்து போயிடணும் போது சின்ன விஷயம் காதுல காது குத்தியாச்சு. யாரு இவங்க அடியாட்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ரெண்டு மார்க் இருப்பாங்க. அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஹீரோ எஸ்கேப் ஆக இந்த போய் சொல்லி இருப்பாரு. இப்ப ஹீரோ சரி இந்த நீயே வச்சுக்கோன்னு சொல்லி குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஹீரோ புடுங்க அந்த பொண்ணோட அடியாட்கள்லாம் ஹீரோ போட்டு பொழந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு அந்த பெயிண்ட் தூக்கிட்டு ஓட பாப்பா. ஆனா ஹீரோ எல்லாரையும் அடிச்சுட்டு ட்ரெயினுக்கு மேல ஏறிடுவாரு. பாஸுக்கு இதுக்கு அடுத்த நான் ட்ரெயின்ல வர விரும்பல, நான் வேற இடத்துல போயிடுறேன், எனக்கு ஏதாவது கேப் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயினை விட்டு குதிச்சு அங்க நின்னுறாரு. இங்க இந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இத்தாலிய காணிக்கிறாங்க. இங்க ஹீரோட அக்கா மியூசியம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாய் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் ரொம்ப பிரில்லியண்டான பையன். இப்ப என்ன பிரச்சனை இருக்கும்னா, அவங்க கணவர் இவங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. அதனால லாயர்லாம் வர வைக்க அவங்க அக்காவும் முடிஞ்ச அளவுக்கு அவரை காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்க, அவங்க லாயரும் நீங்க தனியா ஒரு லாயரை அரேஞ்ச் பண்ணிருங்க, இந்த விஷயம் பேசினா சரியாகாது அப்படின்னு சொல்ல அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி வேலைக்கு போலாம்னு சொல்லிட்டு மியூசியம் வராங்க. வந்து பார்த்தா அவங்க தம்பி இருக்கான். இப்பதான் அக்கா பார்க்க உனக்கு வர தோணுச்சா, எங்கடா போயிட்ட அப்படின்னும் போது, அக்கா உனக்கு தான் இருக்கிற பெயிண்டிங்ஸ் பத்தி நல்லா நாலேஜ் இருக்குல்ல, நான் கூட நீ ரொம்ப பிரில்லியன்ட் ஆனவன் நினைச்சேன், ஆனா ஒரு பெயிண்டிங்க பத்தி உனக்கு ஒழுங்காவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங்க பார்க்க சொல்லுவாரு. அவங்க அக்கா பாக்குற கேப்ல அங்க இருந்து ஒரு பெயிண்ட தூக்கிட்டு ஹீரோ ஓட ஆரம்பிச்சிருவாரு. அதை ஏதோ தூக்கிட்டு ஓடுற பெரிய பிரச்சனையாகும். விளையாடாத மரியாதை அங்க வச்சிருன்னு அவங்க சொல்ல, நான் வந்ததே இதை தூக்கதான், இதை எப்படி வச்சுட்டு போவேன், வேணா நீயே என் கூட வாணும் போது, என்ன நினைக்கிற, தூக்கிட்டு நீ தப்பிக்கலாம் நினைக்கிறியா, போலீஸ்ல உன்னை விட மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் நீ அவங்க கிட்டதான் மாட்டிப்ப, இப்ப நீ இடம் கொடுத்தா அட்லீஸ்ட் மன்னிப்பாத கேட்டுடலாம் அப்படின்னும் போது, நான் அதெல்லாம் கேட்கல, என் கூட வா நம்ம போயிடலாம் போது அவங்களுக்கும் வேற வழி தெரியல. ஈரோட கார்ல ஏறிக்கிறாங்க. நீ என்னதான் நல்லா கார் ஓட்டினாலும் போலீஸ் கிட்ட இருந்து தப்ப முடியாதுடா அப்படின்னு சொல்ல, உன் தம்பியை பத்தியும் உனக்கு தெரியலக்கா, நான் எப்படி ஜூட்டு விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார் ஓட்டிட்டு போய் அங்க இருந்த ஒரு பெரிய லாரி இருக்கும், அதுக்குள்ள போய் எஸ்கேப் ஆயிடுறாங்க. மாஸ்டர் பிளான் போட்டு தான் வந்திருக்கீங்க, நீ மட்டும் தானா, கூட யார் இருக்கானும் போது அங்க டீம் ஆட்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே யாருன்னா, ஹீரோட அப்பா ஆல்ரெடி தொல்பொருள் ஆராய்ச்சி நிபுணர் தான். சோ அவங்க கூட இருந்த டீம் கூட தான் இப்ப ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொன்னு இவங்க கூட தான் சுத்திட்டு இருக்கியாடா, அப்பதான் இறந்துட்டாரு, இவங்களை விட்டுரு, வேற ஏதாவது வேலையை பாருன்னா ஏன் இதை தேவையாதெல்லாம் பண்ற, இந்த பெயிண்ட் வச்சு நீ என்னதான் பண்ண போற, இதை விற்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னும் போது, சேச்சா அதுக்காக நான் வரலன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட முழுசா ஸ்கேன் பண்ணவும் அங்க இருக்கிறவங்க இது அந்த பெயிண்ட் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. நீ வந்ததே வேஸ்ட், இப்ப பாரு போலீஸ் கிட்ட நீ மாட்ட போறேன்னும் போது, அக்கா அக்கா கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, பிரீத் பண்ணு, நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்ற கேப்ல அவங்க அக்கா மயக்க மருந்தை கொடுத்து மியூசியம்க்கு வெளியே உட்கார வச்சிடறாரு. அவங்க அக்காவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ மியூசியம்குள்ள போய் பார்த்தா போலீஸ் எல்லாருமே இருப்பாங்க. அங்க ஒரு டிடெக்டிவ் ஆபீசரும் பெண் காணாம போயிருக்கு, எதனால உங்களுக்கு யாராவது தெரியுமானும் போது கேமரால ஆல்ரெடி ஃபுட்டேஜ் இருக்கும், இவங்க தம்பி வந்திருக்காங்க,
ஆனா இவங்க அந்த பெயிண்ட எடுக்க ட்ரை பண்ண விஷயமும் போலீஸ் பார்த்திருப்பாங்க. உங்க தம்பி எங்க வந்தாங்க, ஏன் பெயிண்ட் எடுத்தாங்கன்னு பல கேள்விகளை கேட்க எனக்கு எதுவுமே தெரியல, நானே ஒன்னும் புரியாம தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, சரி இப்போ உள்ள போய் செக் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த பெயிண்ட் அதே இடத்துல தான் இருக்கும். அவங்க அக்காவுக்கு இன்னுமே குழப்பமா இருக்கும். போலீஸ் கிட்டயும் அதான் பெயிண்ட் வந்துருச்சு இல்ல, இதை விடுங்க அப்படின்னு சொல்லும் போது போலீஸும், உங்க தம்பியை பத்தி டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கால் பண்ணுங்க, உங்க தம்பினால அவரை காப்பாத்தணும்னு நினைக்காதீங்க, அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப அவங்களும் உங்க பையனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு. ஆனா அவங்க கணவர் அவங்க பையனை பார்க்க கூடாதுன்னு சொல்லி கதவை லாக் பண்ணிடுறாரு. ரொம்ப கடுப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம அக்காவுக்கு வேலையும் போயிடுச்சு. இந்த காண்டல மொத்தமா தம்பிய வச்சு செய்யணும் சொல்லிட்டு அவனை தேடி வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ கூட ஒரு பெரிய டீமே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் அங்க இருப்பாரு. அவரை பார்த்த உடனே அக்காவும், சார் இதெல்லாம் ஆரம்பிச்சது நீங்க தானே உனக்கு ஸ்பான்சர் பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும், இதை வச்சு அதிகமா பணம் சம்பாதிக்க பாக்குறீங்களா, இல்ல அதிகமான பவர் கிடைக்குமா, இல்லனா இன்றும் இளமையா இருக்கிற முகத்துக்காக இதை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கேட்கவும், அவரு எனக்கு லிவர் கேன்சர் இருக்கு, நான் பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, ஆனா அதுக்கான மருந்து இந்த உலகத்துல எதுவுமே இல்ல, ஆனா உன் தம்பி எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு, அவருக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் உங்க தம்பி கிட்ட உனக்கு என்ன பைத்தியமா, இதெல்லாம் உண்மை நீ நம்புறியான்னும் போது, அக்கா ஆல்ரெடி அப்பா இதை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காரு, அவர் இதை கண்டுபிடிக்க போனாரு, ஆனா அதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு, ஆனா நம்ம அப்பா சொன்னது உண்மைன்றத இந்த உலகத்துக்கு நான் நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன், நீயும் அப்பாக்காக நிறைய விஷயம் செய்யணும்னு நினைக்கிறல, நீ சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, நீங்களா இல்லாத ஒன்ன தேடுறீங்கடா, இவ்வளவு செலவு பண்ணிட்டு போறீங்களே, கடைசியில அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, அந்த பணக்காரரோ ஜஸ்ட் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும்ல, நான் சாகிறதுக்குள்ள இந்த அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, சரி ஏதாவது க்ளூ கிடைச்சதான்னு கேட்க, அப்போ ஹீரோ ஒரு விஷயம் சொல்லுவாரு. 1900 பீரியட்ல எடுக்கப்பட்ட ரொம்ப பழமையான பெயிண்டிங், அந்த எல்லா பெயிண்டிங்கும் ஒவ்வொரு இடத்த ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. அந்த பெயிண்ட் எல்லாம் நாங்க கேதர் பண்ணி பார்த்தோம், ஸ்கேன் பண்ணோம். அப்பதான் அந்த பெயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, அது வார்த்தையா நம்பரான்னு தெரியல, ஆனா அதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா நமக்கு அந்த ட்ரெஷர் இருக்கிற இடம் கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்ல, ஓகே உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதான்னும் போது, கடைசி பெயிண்டிங் மியூசியம்ல தான் இருந்துச்சு, நாங்க அதை எடுத்தோம், ஆனா அது ஒரிஜினல் கிடையாது, அது ஃபேக்கான பெயிண்டிங் போது அவங்க அக்காவும், அந்த ஆத்தர் அந்த புகைப்படம் மாதிரி நிறைய ஃபேக்கான புகைப்படத்தை உருவாக்கி இருக்காரு, ஒரிஜினல் அவர்கிட்ட மட்டும்தான் இருந்தது, ஆனா அது இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்றத ஹீரோட அக்கா சொல்றாங்க. ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ணக்கா, அதை நான் எங்க கண்டுபிடிக்க முடியும், அதுல இருக்கிற வார்த்தையை வச்சுதான் இந்த மொத்த வார்த்தையனால கனெக்ட் பண்ண முடியும் போது, அது எனக்கு தெரியாது, தெரிஞ்செல்லாம் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி உன்னை போலீஸ் தேடிட்டு வருது, ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா போகும்போது லாஸ்ட்ல ஒரு ஆத்தரோட பேரை மட்டும் சொல்லிட்டு போறாங்க. அத கேட்ட ஹீரோக்கு க்ளூ கிடைச்சிடும். உடனே லைப்ரரி போறாரு, அந்த ஆத்தர் எழுதின புக்கை பத்தி ரெஃபர் பண்றாரு. அப்படி அந்த புக்கை ரெஃபர் பண்ணும்போது அந்த பெயிண்டிங்கை உருவாக்கின ஆத்தரோட லாஸ்ட் விஷயங்கள் அந்த புக்ல டீட்டெயிலா இருக்கும். அதை படிச்சுக்கிட்டே இருக்க இப்போ தாய்லாந்துல பார்த்த அந்த பொண்ணு திரும்பவும் ஹீரோ பக்கத்துல வந்து உட்காரா. அவளும், நான் மறுபடியும் உனக்கு எச்சரிக்கை பண்றேன், நீ பண்றது சாதாரண விஷயம் கிடையாது, இதனால உனக்கு ஆபத்து வரலாம், உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து வரலாம், உன்னை நான் சேஃப் பண்றதுக்காக தான் இதை நான் பண்றேன்னும் போது, அப்ப நீ என்ன லவ் பண்றேன்னும் போது, அந்த கன்றாவித்தனம்லாம் இல்ல, யாரோ ஹர்ட் ஆக கூடாதுன்னா நான் இவ்வளவு உதவி பண்றேன், நீ நினைக்கிற விஷயம் உன்னை சுலபமானது கிடையாது, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், நீ அதை நோக்கி போனா உன்னை தடுக்க நான் எந்த லெவல் வேணாலும் போவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க அக்காவை பார்க்க வர, அவங்க அக்கா உங்க பையனோட மியூசிக் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவர் ரொம்ப அழகா வாசிப்பா, அதை பார்த்துக்கிட்டே இருக்க அவங்க தம்பி வந்துடுறாரு, சூப்பரா வாசிக்கிற இடம்னு சொல்ல, அவளுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், நீங்க வந்துட்டீங்களா அங்கிள், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னும் போது, கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம்னா நீ போய் பிளே பண்ண அப்படின்னு சொல்ல, அவன் பியானோ வாசிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க அக்கா கிட்ட கால விழுகாத குறையா ப்ளீஸ்கா, நீ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உன்னை நம்பிதான் இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அக்கா தம்பி 2 பேரும் சேர்ந்து இப்போ கடலுக்கு போறாங்க. இப்போ ஹீரோவோ அந்த புக்ல படிச்சதா எல்லாத்தையும் சொல்லுவாரு. அவங்க அக்காவும், நான் கூட நீ சும்மா சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு வருவேன்னு நினைச்சேன், பரவாயில்ல டீட்டெயிலா தான் படிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோவும் என்ன சொல்லுவாங்கன்னா, World War I நடக்கிற காலகட்டத்துல இங்க இருந்து ஒரு மிகப்பெரிய கப்பல்ல 1000க்கும் மேற்பட்டவங்க தண்ணில மூழ்கி இறந்துட்டாங்க. அப்படி இறந்தவங்கல அந்த ஆத்தரும் ஒருத்தர். அந்த டைம் அவர்கிட்ட அந்த ஒரிஜினல் பெயிண்டிங் இருந்தது. அப்ப அவர்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா அது அந்த கப்பல்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, தண்ணில மூழ்கி போன கப்பலுக்குள்ள இருக்கிற பெயிண்ட் மட்டும் கரையாம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க, யாருக்கு தெரியும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கப்பலை தேடவும், உடைஞ்சு போன பாகங்கள் எல்லாம் கடலுக்குள்ள இருக்கும். அதை இவங்க ரோபோ மூலியமா மேல தூக்கிட்டு வராங்க. வெதரை செக் பண்றாங்க. கரெக்டான
டைம் அப்போ அக்காவும் தம்பியும் சின்ன போட் எடுத்துட்டு போய் அந்த பழைய கப்பலுக்குள்ள போறாங்க. ஆல்ரெடி அவங்ககிட்ட மேப் இருக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட்ல ஆத்தரோட ரூம் நம்பர் எதுன்னு சொல்லி கெஸ் பண்ணிருப்பாங்க. அந்தபடியே அவங்க போக அந்த ரூமும் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள ஒரு கபோர்ட் இருக்கு. அந்த கபோர்ட்ல அந்த பாக்ஸ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரம் வெளிய தாய்லாந்துல பார்த்தா அந்த பொண்ணு ஹெலிகாப்டர்ல இங்க வரா. இந்த விஷயத்த அந்த பணக்கார நபர் பாத்துறாரு. நம்ம எடுக்க வேண்டிய விஷயத்த இவங்களும் எடுக்க முயற்சி பண்ணாங்க. உடனே ஹீரோக்கு இந்த கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கிட்ட பேச முயற்சி பண்ண உள்ள அவங்களுக்கு சிக்னலே வரல. ஹீரோ அவங்க அக்காவும் அந்த பெயிண்டிங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்குள்ள சில தங்கம் இருக்கு. ஹீரோ அந்த தங்கத்தை எடுக்க அவங்க அக்கா நமக்கு எது தேவையோ அது மட்டும் எடுத்தா போதும், டைம் ஆயிடுச்சு வா போலான்னு சொல்லிட்டு பெயிண்ட் எடுத்துட்டு இவங்க வந்துகிட்டு இருக்க நேரத்துல அந்த பொண்ணு உள்ள போயிடா. என்ன நான் சொன்னதை மீறியும் நீ வந்திருக்கல, அப்போ நான் செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க. அதே நேரம் உடஞ்சு போன கப்பலை தூக்கி வச்சிருக்கிற பலூன் உடஞ்சிருது. அதனால அது அப்படியே சரிய ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை பார்த்ததுன்னு உள்ள இவங்க வேற மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த தாய்லாந்து பொண்ணு அக்காவோட கழுத்துல கத்தி வச்சிடறா. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியாது. மரியாதை பெயிண்ட் கூட அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அவ்வளவு ஒன்னும் பண்ணாத அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல சொல்ல அவங்க அக்கா பயங்கரமா கத்துறாங்க. ஏன்டா அப்படி நிக்கிற, ஏதாவது பண்ணடா அப்படின்னு சொல்ல இவனை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவங்க அக்காவே அந்த பொண்ணை அடிக்க அந்த பொண்ணு தண்ணில விழுந்துடுறா. இப்ப இவங்க 2 பேரும் தப்பிச்சு வந்துடுறாங்க. அவங்க அக்காவுக்கு செம்ம கோவம். உனக்கு என்னை விடவும் அந்த பெயிண்ட் தானே முக்கியம், அதையே கட்டிட்டு அழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இறக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப அவங்க சிட்டிக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில அக்காவோட கணவரும் அவங்க ஒரு ப்ராஜெக்ட்காக 1 வருஷம் ஜப்பானுக்கு போக வேண்டியதா இருக்கு. சோ பையனை பாத்துக்க முடியாது, நீயே பாத்துக்கோன்னு சொல்லி அவங்க பையனை அவங்க கூட அனுப்பிடுறாரு. இப்ப அக்காவும் எடுத்துட்டு வந்த பெயிண்டிங்ஸோட பின்னாடி இருக்கிற சிம்பிளை வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா சொல்ல அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் பழங்காலத்து சிம்பிள் சொல் மேட்ச் பண்ணிட்டே இருக்க அவங்களுக்கு கிளியரான க்ளூவே கிடைக்காது. அப்பதான் அதை அவங்க அக்கா உத்து பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு வார்த்தை இவங்களுக்கு தெரிய வரும். அந்த வார்த்தை முதல்ல எங்க உருவானது அப்படின்னு சொல்லும் போதுதான் 6 to 1 ஒரு நம்பர் அவங்களுக்கு மேட்ச் ஆகும். 6 to 1 மேட்ச் ஆகுற நம்பருக்கான ஒரு விதமான வார்த்தை கிங் ஜேம் பைபிள். சோ இந்த புத்தகத்தை உருவாக்குனவரு அவர்தான் அந்த காலத்துல இங்கிலீஷ் வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்தினாரு. அவர் உருவாக்கப்பட்ட பைபிள் கிட்டத்தட்ட 1631 அப்போ வெளியானது. ஆனா அதுல நிறைய தவறுகளான வார்த்தைகளும் விஷயங்களும் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை தடை செஞ்சுட்டாங்க. ஆனா அதுதான் முதல்ல உருவான பைபிள். அது மட்டும் இல்லாம அவர் இருந்த காலத்துல முதல் மன்னனாவும் 6வது மன்னனாவும் அவரே இருந்திருக்கனால்தான் 6 to 1 நம்பர் அவரை மார்க் பண்ற மாதிரி அர்த்தமா இருக்கு. கண்டிப்பா அவர் உருவாக்குன புத்தகம் தவறான புத்தகமா இல்ல. அந்த புரிதல் அவங்களுக்கு அப்ப இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ கண்டிப்பா அந்த பைபிள்ல தான் இருக்கும். ஆனா ஒரே பிரச்சனை என்னன்னா ரொம்ப பழமையான பைபிள், அது இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. வச்சிருக்காங்களா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்க பணக்காரரும் நான் தான் இருக்கேன்ல எவ்வளவுனா செலவாகட்டும் அப்படின்னு சொல்ல அந்த பைபிள் இப்ப எங்க இருக்குன்ற டீட்டெயில எங்க கண்டுபிடிச்சிடறாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஆபீசர் வந்துருவாங்க. அந்த ஆபீசர் எல்லாரையும் புடிச்சு வச்சு இருக்கிற எல்லா பொக்கிஷமான பெயிண்ட் எல்லாம் நீங்க தான் ஆட்டைய போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அக்காவை பாத்துருவாங்க. இவனை பார்த்தா எனக்கு சொல்றேன்ட்டு நீ இவங்களுக்கு உணர்ந்தையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்க அந்த இதுக்கு அந்த தாய்லாந்தோட ரவுடி கேங் வந்துரும். பாஸ்கெட் வந்து திருடு போனா பெயிண்ட் எங்கடானும் போது ஹீரோ ஒரு பெயிண்ட் என்ன, இங்க நல்ல காஸ்ட்லியான பெயிண்ட் இருக்கு, நான் எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துடுறேன், ஆனா நீ உங்க 4 பேரை விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோட அக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சரி ஓகே டீல் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விட்டுருவாங்க. அந்த கேப்ல அவங்க போய் ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. எல்லாமே தப்பிச்சு போயிடறாங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு பயங்கரமான கனவு வரும். அதை பார்த்து பயந்து போயிடுறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஆனா இவங்க ஃபேக்கான நேம்ல ஒரு பெரிய ரைட்டர்ன்ற பேரோட தான் உள்ள போறாங்க. அங்க கைட் பண்றவங்களும் அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அந்த லைப்ரரி கூட்டிட்டு போறாங்க. வெளியே ஒருத்தர் செக் பண்ணிட்டு இருக்க. இப்ப அக்காவோட பையனை அந்த பணக்காரர் நான் பாத்துட்டேன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக இப்ப அவங்களும் பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த பழங்காலத்து பைபிளை பாக்குறாங்க. அதை ரெஃபர் பண்ணிட்டே இருக்க ஹீரோக்கு ஒரு சிக்னல் வருது. அந்த தாய்லாந்து பொண்ணு திரும்ப இங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு வெளியே போய் அவர் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இப்போ டைம் ஆயிரும். ஹீரோவும் வேகமா உள்ள வராரு. வந்து பார்த்தா அங்க ஸ்கேன் பண்ணவங்களுக்கு எக்ஸாக்டா அந்த வார்த்தைகளை அவங்களால ஃபில்டர் பண்ண முடியாது. இன்னும் நிறைய டைம் தேவைப்படும் அப்படின்னும் போது சரி பைபிள் ஆட்டையை போட்டலாம்னு சொல்ல அவங்க அக்கா முடியவே முடியாது, பொறுமையா எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துட்டு போலாம், திரும்ப பிரச்சனையில மாட்ட வேண்டாம்னு சொல்ல அக்கா நீ சொல்றத இந்த விஷயத்த என்னால ஏத்துக்க முடியாது, நமக்கு டைம் இல்ல, நம்ம ரொம்ப நேரம் என்கிட்ட போய் சொல்லிட்டு இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்கறவருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு பைபிள் ஆட்டை போட்டு வெளியே போறாங்க.
இந்த விஷயத்தினால அவங்க அக்கா ரொம்பவும் கோவமா இருக்காங்க. அதே நேரம் அந்த பணக்கார ஒருத்தர அட்டாக் பண்றதுக்காக அடியாட்கள் வருவாங்க. நான் கூட ஒரு டம்மி பாபா நினைச்சேன். ஆனா ஒரு பயங்கரமா சண்டை போட்டு அந்த பையனை காப்பாத்திடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த அந்த பையனும் நடந்த விஷயத்த சொல்ல அவங்க அக்கா ரொம்ப கோவப்படுறாங்க. என் பையனுக்காக தான் நான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தேன். என்னோட அட்வென்ச்சர்னால அவனுக்கு ஆபத்து இருக்குன்னா நான் அதுல இறங்க மாட்டேன். நீ வேணா இதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு அவங்க அக்கா அவங்க பையனை கூட்டிட்டு வெளியே போறாங்க. அந்த டைம் அவங்க அக்காவோட பையன் ஒரு விஷயத்த நோட் பண்ணிருப்பான். இவங்க ஃபைனலா கண்டுபிடிச்ச அந்த க்ளூ எல்லாமே ஒரு நம்பர் மாதிரி மேட்ச் ஆகுது. ஆனா அது என்னதுன்னு ரொம்ப நேரமே இவங்க குழப்பிட்டு இருந்தாங்க. அவன் வெளியே வரும்போது அந்த விஷயத்த பார்த்திருப்பான். இப்ப அவன் அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு, அம்மா அவங்க கண்டுபிடிக்கிறது வார்த்தையோ நம்பரோ கிடையாது, அது ஒரு மியூசிக்மா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கையோட அவனை உள்ள கூட்டிட்டு வராங்க. அவன் என்ன சொல்லுவானா, அவன் ஆல்ரெடி பியானோலாம் வாசிப்பான்ல, இந்த நம்பர்ஸை கனெக்ட் பண்ணும் போது அது எல்லாமே நான் பிளே பண்ற மியூசிக்கோட சிம்பிள்ஸா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி அவன் மியூசிக்க பிளே பண்ண அந்த மியூசிக்கோட ரிதமை வச்சு இவங்க ஒரு இடத்த கண்டுபிடிப்பாங்க. அந்த ஸ்பாட் வேற எங்கேயும் இல்ல, எகிப்து தான் இருக்கு. ட்ரெஷர்னாலே எகிப்து இல்லாம இருக்குமா? சோ இப்ப நம்ம எகிப்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா அவங்க அக்கா ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. என் பையனுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான செக்யூரிட்டி இருந்தாதான் நாங்க வருவோம்னு சொல்ல பணக்காரரு எவ்வளவு ஆள வேணா போடுறேன், உங்களுக்கும் உங்க பையனுக்கும் ஒரு ஆபத்தும் வராதுன்னு சொல்லி இவங்கள அங்க கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் தாய்லாந்து பொண்ண காமிக்கிறாங்க. அவ யாருன்னா இந்த ட்ரெஷரை யாருமே எடுக்காத அளவுக்கு பாதுகாக்கிற பாதுகாவலர்களோட வாரிசு இவ. சோ அவளோட சீனியர் ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, 400 வருஷமா இதை நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், யாருமே புனித நீரை தொட்டது கிடையாது, அது ரொம்பவும் பொக்கிஷமானது, அது அவங்க எடுத்தாங்கன்னா அதோட விளைவை அவங்க சந்திப்பாங்க, அது ரொம்பவும் ஆபத்தானது, அவங்கள அது கிட்ட நெருங்காத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். எனக்கு என்னவோ இப்ப வர டீமாலையும் அது கிட்ட போக முடியாதுன்னு சொல்ல அந்த பொண்ணு, அவ அப்படிப்பட்டவன் கிடையாது, அவன் ரொம்ப பிரில்லியன்ட் ஆனவன், கண்டிப்பா அவன் அது கிட்ட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அப்ப நமக்கு வேற வழி இல்ல, அதை தடுத்துதான் ஆகணும். என்னோட முன்னோர்கள் ஆபத்தான நபர்கள் கிட்ட இருந்து அதை காப்பாத்த இந்த ஒரு டூலை கொடுத்தாங்க, உன்னாலையும் அதை காப்பாத்த முடியலன்னா இந்த கடைசி விஷயத்த பயன்படுத்துன்னு சொல்லி ஒரு லாக்கர் கீ மாதிரி ஒண்ணு கொடுக்கறாரு. இவங்க எல்லாருமே ஹெலிகாப்டர்ல போயிட்டே இருக்கும் போது அப்போ அந்த அங்க எகிப்துல இருக்கிற அந்த ட்ரையாங்கிள்க்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, அதுல அந்த ட்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவங்க கிட்ட இருக்கிற ப்ளூ மேப்பை காமிப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம மிஸ் பண்ணாம அந்த ட்ரெஷரை எடுத்தே ஆகணும் போது அவங்க அக்கா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம அப்பா பல வாட்டி இங்க இருக்கிற ட்ரெஷர் கிட்ட போயிருக்காரு, அதை தொட்டு இருக்காரு, ஆனா அது இது வரைக்கும் அவர் எடுத்துட்டு வந்தது இல்ல, ஏன் தெரியுமா? நான் அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். அப்பா அவரு சில விஷயத்த உங்களால மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது, ஏன்னா நீங்க அந்த விஷயத்த உணர்வீங்க, அப்படி உணர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது உனக்கும் எனக்கும் போக போக தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்ப அவங்க அதுக்குள்ள போறாங்க. ஒரு பெரிய டீம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க வெளியே இருந்து யாருமே தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க ஒரு ப்ரொஃபசர் இருப்பாரு, அவர் தான் அந்த பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. அவரை கூட்டிட்டு போன அந்த பணக்காரரும், நீங்க இடத்த காமிச்சிட்டீங்க, இதுக்கத்து நீங்க எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிடுறாரு. இப்பதான் அந்த பணக்காரரோட சுயரூபத்தை காமிக்கிறாங்க. அவரும் அந்த ப்ரொஃபசரை இவரை வெளியே அனுப்புங்கன்னு சொல்ல, ப்ரொஃபசர் நீங்க பண்றது ரொம்ப தப்பு, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க, இதனால உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல, நாங்க பார்க்காத ரிஸ்கா, நீங்க முதல்ல கிளம்புங்க, எங்களுக்கு இந்த இடத்த காமிச்சதே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு மேப்பை வச்சுட்டு அங்க இருக்கிற சீக்ரெட் ரூமை உடைச்சிட்டு போறாங்க. அதே நேரம் வெளியே அந்த டிடெக்டிவ் ஆபீசர் அவங்க டீம் எல்லாம் கூட்டிட்டு வர ஆல்ரெடி வெளியே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே, நீங்க இங்க இருந்து போயிடுதான் உங்களுக்கு நல்லது, ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்கன்னா நாங்க எங்க வெப்பன் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூரமா போயிடுவாங்க. ஆனா தூரமா போய் அவங்க சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த தாய்லாந்து பொண்ணும் வந்துருவா. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெளியே இருப்பாங்க. அவங்க இப்ப நம்ம யார் பக்கம் போடுது, சரி லாஸ்ட் யார் வின் பண்றாங்களோ அவங்க பக்கம் போயிடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவோட அக்கா, அந்த பணக்காரரு, ஒரு அடியாள் இருப்பாங்க, அடுத்து அந்த சின்ன பையன், இவங்க எல்லாமே சேர்ந்துட்டு அந்த பேஸ்மெண்ட் வழியே கீழே இறங்கி போய் பார்த்தா அந்த இடத்துல பழங்காலத்து பொருள் இருக்கும். ஆனா அத எதை தொட்டா அந்த இடம் ஓபன் ஆகும்னு இவங்களுக்கு தெரியல. ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரம் ஹீரோட அக்காவுக்கு அந்த பணக்காரன் ஏதோ ஒரு தப்பான எண்ணத்துல தான் இங்க வந்திருக்கான், இப்ப கூட நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஒரு பக்கம் அப்பா
சொன்ன விஷயங்கள் உண்மைன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கணும். இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இப்ப விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அந்த குட்டி பையன் அங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்க ஆரம்பிப்பா. அப்படி வாசிக்க ஆரம்பிக்கும்போது சீக்ரெட்டான டோர் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க இருந்து ஒரு பெரிய கல்ல தொறக்க அந்த இடம் ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல நிக்க அது லிஃப்ட் மாரி கீழ இறங்குது. இவங்க கீழ போன கொஞ்ச நேரத்துக்குள்ள அங்க இருந்த டிடெக்டிவ் ஆபீசரும் அந்த தாய்லாந்து பொண்ணும் எல்லாரையும் அடிச்சுட்டு அவங்க உள்ள வந்துடுறாங்க. உங்களுக்கும் எனக்கும் வேண்டியது ஒரே விஷயம் தான். அதனால நம்ம சண்டை போட வேணாம், ஒன்னா சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி அவங்களும் அந்த கீழ் பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. இப்போ ஹீரோட அக்காவும் அங்கிருந்த கல்ல இருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் படிப்பாங்க. இந்த மக்கள் எல்லாமே சூரியனை தான் கடவுளா வழிபட்டாங்க. அதனால சிவப்பான பால் தான் அவங்களுக்கு லாக்கா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பால் யூஸ் பண்ண அந்த டோர் ஓபன் ஆகுது. ஆனா அது ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப உயரத்துல இருப்பாங்க. அது கீழே தான் அவங்க தேடி வந்த அந்த தண்ணி இருக்கும். ஆனா அதுக்கு எப்படி போடுதுன்னு இவங்களுக்கு தெரியாது. அப்பதான் ஹீரோ கீழே இருந்த ஒரு கல்ல திருப்ப அது ஒரு படிக்கட்டா ஓபன் ஆகி கீழே இவங்க இறங்கி வருவாங்க. வந்து பார்த்தா அங்கேயும் ஒரு டோர் இருக்கும். அதுவும் அப்படியே ஓபன் ஆகும். இப்ப கீழே அவங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணியை பார்த்த பிறகு இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த தண்ணியை குடிச்சாங்கன்னா இவங்க ரொம்ப இளமையாவும் எந்த ஒரு நோயும் இல்லாம ஆரோக்கியமா இருப்பாங்க. அப்படி இருக்குன்ற விஷயத்த என்னோட அப்பா நம்பியிருப்பாரு. ஆனா அதை தேடி அவரால் போயிருக்கவே முடியாது. இப்போ இந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோவும் உங்க அக்காவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. இப்போ அந்த பணக்காரரும் அங்க இருந்த அடியாள் மூலியமா ஹீரோவை அந்த தண்ணிய போய் குடிக்க சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு அந்த தண்ணி தேவையில்ல. நான் உங்களுக்காக தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு தானே உடம்பு சரியில்லைன்னும் போது அதெல்லாமே போய் அந்த பணக்காரரும் இல்ல. இத வச்சு நான் ஒரு பிசினஸ் உருவாக்க தான் நான் ஒரு பிட்ட போட்டேன். இப்போ இந்த தண்ணி உண்மையாவே ஒர்க் அவுட் ஆகுதான்னு நான் கண்டுபிடிக்கணும். ரேட்டா தான் உன்ன நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ தான் அதை குடிக்கணும்னு சொல்ல ஹீரோ முடியாதுன்னு சொல்ல ஹீரோட கையில ஷூட் பண்ணிடுறாரு. நீ குடிக்கலன்னா உன்னை சாகடிச்சிருவேன்னு சொல்ல ஹீரோ இறங்குவாரு. ஹீரோட கையில இருக்கிற ரத்த துளி அந்த தண்ணியில பட்ட உடனே ஹீரோ அப்படியே அத உயரத்துக்கு தூக்குது. அந்த தண்ணி கையில வந்து விழுகுது. ஹீரோக்கு அப்படி ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அவர் கண்ட கனவு எல்லாமே இப்போ மேட்ச் ஆகுற மாதிரி தோணுது. அந்த இடத்துக்கு அந்த தாய்லாந்து பொண்ணும் வந்துருவா. அவ வேகமா அந்த கீ செட் பண்ணக்கூடிய இடத்த தேடிட்டே இருப்பா. இப்போ ஹீரோ அந்த தண்ணியை கையில எடுக்கும் போது அந்த தண்ணியில இருக்கிற பவர் எல்லாமே அப்படியே கனெக்ட் ஆகி அவங்க அக்கா பையன் கிட்ட இருந்து வர மாதிரியே தெரியும். அதே நேரத்துல அந்த தாய்லாந்து பொண்ணு கிட்ட அவங்க சீனியர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த தண்ணி ஒன்றும் சாதாரண தண்ணி கிடையாது. இந்த தண்ணி நம்ம குடிக்கும் போது அந்த தண்ணியில பவர் நம்மள ரொம்ப நெருங்கியவங்க கிட்ட இருந்து தான் வரும். அந்த தண்ணி அவங்க குடிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க நெருங்கியவங்களோட அன்பையும் அவங்களையும் இழக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சில நேரத்துல அந்த தண்ணி அவங்களோட ஆள் மனசோடய கனெக்ட் ஆயிருக்கும். அப்படி இருந்தா அது ரொம்பவும் ஆபத்தானது. இது மாதிரி விஷயங்கள் நடந்தா நான் சொன்னதை செய்யணும்னு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்க அந்த கீ செட் பண்ற இடத்த தேடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ அந்த தண்ணியை பாக்குறாரு. அது அப்படியே அவங்க அக்கா கிட்டயும் அவங்க அக்கா பையன் கிட்ட கனெக்ட் ஆனதுனால அவர் தண்ணிய குடிக்கல, கீழே போட்டுறாரு. இத பார்த்த அந்த பணக்காரரும் ஹீரோ தள்ளி விட்டுட்டு அவரு முன்னாடி வந்து கையை கிழிச்சுக்கிறாரு. அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணி அப்படியே கையோட அள்ளி குடிக்க அந்த தண்ணி அவர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா அவர் தான் அவரை அதிகமா நேசிக்கிறாரு, நம்புறாரு. சோ அந்த தண்ணியை குடிக்கும் போது தன்னோட பவரே தான் உடம்புக்குள்ள அதிகமான வேகத்துல போச்சுன்னா உடம்பு சுருங்கி செத்து போயிருவாங்க. அந்த விஷயம் அவருக்கு நடக்கும். அவர் சுருங்கி இறந்து போன பிறகு அதே நேரத்துல அந்த பொண்ணு அந்த கீயை பிக்ஸ் பண்ணிடுறா. இப்ப அந்த இடம் உடஞ்சுக்கிட்டே வர ஹீரோக்கும் வழியை காமிக்க அவங்க எல்லாம் தப்பிச்சு வேகமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு மாறிக்கிட்டே வர்றது. அந்த பொண்ணு ஹீரோவை காப்பாத்த எல்லாமே வெளியே வந்துடுறாங்க. அக்காவும் ஹீரோ கிட்ட நீ ஏன் அந்த தண்ணிய குடிக்கல அப்படின்னு கேட்க, நான் நினைச்ச தண்ணி அது கிடையாது, அது குடிக்காம இருந்ததுதான் நல்லது அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த தாய்லாந்து பொண்ணும் அந்த தண்ணியை தொட்டவங்க யாருமே அதை எடுத்துக்காம இருந்ததில்ல, நீ வித்தியாசமானவ அப்படின்னு சொல்ல, இதுதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னும் போது திரும்ப இது மாதிரி புதையல் தேடி ஏதாவது போய் மாட்டிக்காத, அது எதுவுமே நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்த வாட்டி திரும்ப இது மாதிரி ஏதாவது பிரச்சனை போனேன்னு வச்சுக்கோயேன், உன்னை தேடி நான் வருவேன் உன்னை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ மத்தவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்த விட்டு வெளியே வர அந்த குட்டி பையனும் நீங்க தேடி வந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் தேடி வந்த ட்ரெஷர் இது கிடையவே கிடையாது, தப்பான இடத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போக போலீஸ் இருக்காரு. அவர்கிட்ட அவங்க அக்காவும் நீங்க நினைச்ச மாதிரி எல்லா பெயிண்டிங்கும் எங்க கிட்ட சேஃபா இருக்கு, உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம்,
இந்த விஷயம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பணக்காரரு. அவர்தான் மெயினான கிரிமினல். எங்கள நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோவா உங்க அக்கா கிட்ட முதல்ல நான் உனக்கு ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்க்கா. நானும் இருக்காத போய் ஒரு வேலையை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே, படம் ரொம்ப அட்வென்ச்சரா நல்லா இருந்துச்சுல. அடுத்த ஒரு விறுவிறுப்பான படத்துல நாங்க சந்திக்க வர. அண்ட் பை.